கோவையில் முதியவரிடம் ரூபாய் 16.49 லட்சம் ஆன்லைன் மோசடி. குஜராத் கும்பல் 10 பேர் கைது. சைபர் கிரைம் போலீசார் அதிரடி. மோட்டார் வாகன அபராதம் செலுத்துவது போல போலியான செயலியை அனுப்பி முதியவரின் மொபைல் போனை ஹேக் செய்து ரூபாய் 16.49 லட்சம் பணத்தை திருடிய குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த 10 பேர் கொண்ட கும்பலை கோவை மாநகர சைபர் கிரைம் காவல்துறையினர் சூரத்தில் கைது செய்துள்ளனர். கோவை கவுண்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சாமுவேல் சந்திரபோஸ் என்பவருக்கு கடந்த 2025 செப்டம்பர் மாதம் வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வந்துள்ளது. அதில் போக்குவரத்து மற்றும் ஆர்டிஓ அபராதம் செலுத்த வேண்டும் என கூறி ஒரு இணைய இணைப்பு மற்றும் ஏபிகே வடிவிலான செயலி ஒன்று அனுப்பப்பட்டிருந்தது. தனது வாகனத்திற்கு அபராதம் உள்ளதா என்பதை அறிய அந்த செயலியை பதிவிறக்கம் செய்து நிறுவியுள்ளார். அந்த நொடியே அவரது மொபைல் போன் மர்ம நபர்களின் கட்டுப்பாட்டுக்குள் சென்றுவிட்டது. அடுத்த நாள் அவரது மொபைலுக்குள் வந்த ஓடிபி எண்களை பயன்படுத்தி அவரது வங்கிக் கணக்கில் இருந்து வைப்புத் தொகை உட்பட 16,49,961 ரூபாய் ஆன்லைன் மூலம் திருடப்பட்டது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட சாமுவேல் அளித்த புகாரின் பேரில் கோவை மாநகர காவல் ஆணையர் கண்ணன் உத்தரவின்படி ஆய்வாளர் அழகுராஜா தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. விசாரணையில் திருடப்பட்ட பணம் 12 தவணைகளாக பல்வேறு கிரெடிட் கார்டுகளுக்கு மாற்றப்பட்டிருப்பது தெரியவந்தது. குற்றவாளிகள் குஜராத் மாநிலம் சூரத்தில் பதுங்கியிருப்பதை உறுதி செய்த போலீசார் 10 பேரையும் கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 3,50,000 ரொக்கம், 311 கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டுகள், 10 மொபைல் போன்கள், பைப்பிங் மிஷின், காசோலை புத்தகங்கள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் அவர்களது வங்கிக் கணக்குகளில் இருந்து 6.39 லட்சம் தொகை முடக்கப்பட்டுள்ளது. மொபைல் போன்களை ஹேக் செய்து முதியவர்களை குறிவைத்து செயல்பட்ட குஜராத் கும்பலை கோவை மாநகர சைபர் கிரைம் போலீசார் அதிரடியாக கைது செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.